ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் காமிக்க போகிற ரெசிபி ஒரு ஆல் டைம் ஃபேவரட் ஆஃப் மைண்ட், கருவேப்பிலை ப்ரான். ப்ரானும் கருவேப்பிலையும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகுங்க. இந்த கருவேப்பிலை ப்ரான் பார்த்திங்கன்னா நிறைய 5 ஸ்டார் ஹோட்டலில், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் அவங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷில் இந்த கருவேப்பிலை எறா தான் இருக்கும். கருவேப்பிலையுடைய நன்மைகள் எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிறைய ஃபைபர்ஸ் உண்டு, நிறைய விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உண்டு. நம்ம ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் இந்த கருவேப்பிலை. ஸோ இந்த கருவேப்பிலை நிறையா போட்டு பண்ணுற இந்த கருவேப்பிலை ப்ரான் ரைஸுக்கும் ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அதை ஒரு ஸ்டார்டராகவும் பண்ணலாம். ஸோ வாங்க இந்த கருவேப்பிலை ப்ரான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ பெரிய சைஸ் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். அது டீவைன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வச்சுக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதோடு 1/2 எலுமிச்சம்பழம், ஓரளவுக்கு பெரிய எலுமிச்சம்பழத்தினுடைய சாறு, தேவையான அளவுக்கு உப்பு, ப்ளஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நம்ம மெயின் காரம் பின்னாடி தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் உள்ளுக்குள்ளே வரைக்கும் அந்த மசாலா இறங்குறதுக்காக இந்த மேரினேடை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வச்சிடலாம். இந்த டைமில் நம்ம ஒரு பொடி செய்யணும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 முந்திரி, 1 கொத்து கருவேப்பிலை, நல்ல பெரிய கொத்து, ஆல்மோஸ்ட் ஒரு 1/2 கை வர மாதிரி வெறும் வானலியில் போட்டு நல்லா மிதமான சூட்டில் நீங்கள் வறுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஈரம்லாம் அப்சார்ப் ஆகி நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கையில் நொறுக்கி பார்த்தீங்கன்னா நொறுங்கும். அந்த ஸ்டேஜில் இதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓரளவுக்கு பரபரன்னு இருக்கிற ஒரு பவுடராக பண்ணிடுங்க. நைஸாக இருக்கணும், பட் லைட்டாக பரபரன்னு இருக்கணும். இப்போது இந்த ஊர்ன ப்ரான்ஸ் ஒவ்வொன்றையாக எடுத்து இந்த கருவேப்பிலை பொடியில் நம்ம 2 பக்கமும் எடுத்து முக்கி எடுத்து ப்ளஸ் அதை கொஞ்சம் அமுத்துனீங்கன்னா அந்த கருவேப்பிலை பொடி அதோடையே ஒட்டிக்கும். நம்ம எக் வேணும்னா கூட நீங்கள் இந்த மசாலாவில் யூஸ் பண்ணிக்கலாம், பட் எக் இல்லாமலே அது நல்லா தான் ஒட்டும். ஸோ பாருங்கள், எல்லா ப்ரான்ஸையும் நம்ம மசாலா தடவி வச்சுட்டோம். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனில், நல்லா அகலமாக இருக்கிற நான்ஸ்டிக் பேனில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெய் சூடானோடனே இந்த ப்ரான்ஸை ஒவ்வொன்றையும் பக்கத்தில் க்ரௌட் ஆகக்கூடாது. நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அந்த மேலே இருக்கிற கருவேப்பிலெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ ஒன்று பக்கத்தில் ஒன்றா வச்சு ஒவ்வொரு பக்கமும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது வேகணும். ஒரு சைடு வெந்தோடனே திருப்பி நீங்கள் அடுத்த சைடுக்கு திருப்பி போட்டுருங்க. ரொம்ப தீ இருக்கக்கூடாது. ரொம்ப தீ இருந்தால் நீங்கள் போட்ட அந்த மசாலா பவுடர் ரொம்ப கரிஞ்சு ஒரு சின்ன கசப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு 5 to maximum 6 மினிட்ஸில் இந்த சைஸ் ப்ரான்ஸ் எல்லாம் குக் ஆயிரும். நல்லா 2 பக்கமும் நீங்கள் நடுவில் திருப்பி போட்டு நல்லா குக் ஆயிடுச்சான்னு பார்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். பாருங்க, ப்ரான்ஸ் ஆல்மோஸ்ட் குக் ஆயிடுச்சு. நீங்கள் இதே மசாலா போட்டு ஆக்சுவலாக ஸ்குவிட்டு, ஃபிஷ் எல்லாமே பண்ணலாம். ஸோ பாருங்கள், ப்ரான்ஸ் நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது சுட சுட ரசம் சாதத்தோடு நல்லாயிருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ஒன்றுமே வேண்டாம், தொட்டுக்க ஒரு 4-5 பச்சை வெங்காயம் இருந்தால் போதும். ஸோ பாருங்கள், ஒரு சூப்பர் டேஸ்டியான கருவேப்பிலை ப்ரான் பண்ணிட்டோம். இதை செஞ்சு பார்த்து நீங்கள் ஸ்டார்டராக கொடுத்து உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கும் வரை பாய்.